Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு ரெசிபி அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இந்த vlogல பார்க்க போறோம். இப்போ வந்து ஹாலிடேஸ்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா வீட்ல இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்க. பட் உங்களுக்கும் இதுதான் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ன்றதுனால நம்ம குயிக்கா அதுவும் புதுசா ஒரு ரெண்டு ஸ்நாக் ரெசிபி பார்த்துருவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்க போறது சென்னா பாவ். நம்ம வந்து பாவ் பாஜி சாப்பிட்ருப்போம், பட் வந்து சென்னா பாவுன்றது வயிறுமே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்யறதும் ரொம்ப சிம்பிள். டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த நம்மளோட பிளாக் சென்னா இல்லை ஒயிட் சென்னா எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அதை ஒரு 3 விசில்ஸ்க்கு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கையும் நீங்க அது கூடவே வேக வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டா ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிப்போம். ஸோ நீங்கள் குக்கர் மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸ் வைக்கும் போதே நீங்கள் அந்த சென்னா அதுக்கப்புறம் பொட்டேட்டோலாம் ஞாபகமாக வேக வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை டின்னராகவும் எடுத்துக்கலாம். முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் டிஷ்ஷஸ் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் டோஸ்ட்டுக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சமோசாக்கு ஸ்டஃபிங்காகவும் வச்சுக்கலாம். ஸோ மல்டிபிள் வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நெக்ஸ்ட் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு அதையும் இது கூடமே சேர்த்து மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம வேக வச்சிருந்த சென்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சென்னா சேர்த்துருக்கேன், நீங்க வந்து பிளாக் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதை சேர்த்த வீடியோ கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பிளாக் சென்னான்றது இன்னுமே ஹெல்தி தான். ஸோ நீங்கள் அது தாராளமாக சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் வெறும் அந்த கடலை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் லாஸ்ட்டாக லைம் ஜூஸ் பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா தான் 2 பிரெட்டுக்கு நடுவில் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த தண்ணி இன்னும் கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டைப் இந்த சென்னா பாவுன்றது வந்து உள்ள வந்து ஒரு ஃபில் பண்ணி அப்படியே 2 பிரெட்டோட சாண்ட்விச் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பாவ்ஸ்க்கு வந்து டோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பாவ் பன்ஸ் வந்து நம்ம வீட்லயும் செய்யலாம், இந்தியன் ஷாப்லயும் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஆப்ஷன் வந்து காஸ்கோல வந்து டின்னர் ரோல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல வந்து அதை பிளான் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருவீங்கன்னா நீங்க அதுக்கு போங்க. ஏன்னா வந்து அதுல ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசா ஸ்வீட்டாகவும் அந்த மாதிரிலாம் இல்லை. பாவ் பாஜிக்கு நம்ம தாராளமா இந்த பிரெட்ஸே இந்த டின்னர் ரோல்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு மேலே பாவ் பாஜி மசாலா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நம்ம 2 பக்கமும் இந்த பன்னை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங்கில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை எப்படி அசெம்பிள் பண்ணி சர்வ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பன்னுக்கு நடுவில் அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு மேலே வந்து அந்த ஆனியன் இருக்குல்ல அதை போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் ஒரு சைடில் ரெட் சட்னி, அதாவது ஸ்வீட் சட்னி, இல்லை வெறும் கார்லிக் சட்னி, இல்லை இன்னொரு சைடில் வந்து கிரீன் சட்னி போட்டு இதை ஃபில் பண்ணிட்டு மேலே ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவ், உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக
இந்த மாதுளம்பழம் அந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் இல்லைன்னா கிரேப்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி மேல அந்த மாதிரி டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு இப்படி வச்சு கூட சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பேக்டு பொட்டேட்டோ எப்படி பண்றது பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு சீசனிங் ரெடி பண்றோம். ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமா தேவையான அளவு உப்பு, இது கூட டாக்கோ சீசனிங் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆரிகானோ, கார்லிக் பவுடர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சீசனிங் வந்து இதுதான். சைடில் வந்து நான் உருளைக்கிழங்க வேக வச்சிருக்கேன். இது பேபி பொட்டேட்டோஸ் இல்லை பெரிய பொட்டேட்டோ எதுனாலும் எடுத்துக்கலாம். தோலோட வேக வச்சுட்டு தோலோட இந்த மாதிரி ஒரு 2 பட்டர் ஷீட்டுக்கு நடுவில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இதை நம்ம எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேல கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ மேலே கொஞ்சமாக ஆயில் ட்ரிசில் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சீசனிங்கும் போட்டு ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 7 to 8 minutes இதை பேக் பண்ணணும். நல்லா கிறிஸ்பி கோட்டிங்கோட நம்மளுக்கு இந்த பொட்டேட்டோஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இந்த பேக் பண்ண பொட்டேட்டோஸை ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வந்து சாட் ஐட்டம்க்கு போடுற ஐட்டமும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஷன் டிஷ் தான். மெக்சிகனும் இருக்கும், இந்தியனோட ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சேவ்லாம் போடணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கு அடுத்து வந்து கிரீன் சட்னி, அப்புறம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ரெட் சட்னி. ஸோ இது வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிரியேட்டிவிட்டி தான் இது. பட் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு 2 ரெசிபிக்குமே கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் சாஸ்ல வந்து கொஞ்சம் மயோனீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அப்புறம் லெமன் ஜூஸ், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் அப்படியே கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து அப்படியே எல்லாம் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம எதுவும் டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லை. அதனால உங்களுக்கு ஹெல்தியான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் வந்து உங்களுக்கு சில டிசம்பர் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தான் காமிக்க போறேன். 2 பிளேஸோடது. ஸோ யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ன்றது வந்து ஒரு திருவிழா மந்த் தான். இது எண்ட் ஆஃப் த இயர் வரையா. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஹாலிடே மோட்ல இருப்பாங்க. எல்லா இடமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸ் இருக்கும், கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேருவாங்க, ஒன்னா சேர்ந்து வெளியே போவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க. ஷாப்பிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போ ஃபேமிலியோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஷாப்பிங்கே ஜாலியாக ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பனிங் மந்த் ஆஃப் த இயர்ன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர். அதில் வந்து செலிப்ரேஷனுக்கு ஒரு குறைச்சலே இருக்காது. வெளியவே போக மாட்டேன்றவங்க கூட வெளியே போயிட்டு வர மாதிரி, மக்களை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் இங்கே யூஎஸ்க்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் தான் நான் வந்தேன். நான் ஏர்போர்ட்லேருந்து நான் யூஎஸ்ல கால் வைக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செலிப்ரேஷன் மோட்ல தான் இந்த கண்ட்ரியே இருக்குன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான லைட்ஸ் இருக்கும். இது லைட்ஸ் பார்க்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் அப்படின்லாம் கிடையாது. எந்த வயசா இருந்தாலுமே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அழகா மெனக்கெட்டு அவங்க லைட்ஸ் போட்டு வைப்பாங்க அந்த ஹாலிடே ஸ்பிரிட் கொண்டுட்டு வர்றதுக்காக. இதுக்கு முன்னாடி நான் இப்போ காமிச்ச லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு ஒரு பார்க்ல போட்டது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஹர்ஸ் ஸ்நாக் அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரி இங்கே இருக்கு பிஏல. ஸோ அங்கே வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி லைட்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த இடத்துக்கு நான் உங்களை இப்போ கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லைட்ஸ் இங்கே பார்க்கறது. ஏன்னா ஜென்ரலா வந்து லைட்ஸ்ன்றது நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், இதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். பட் வந்து லீஃப் எல்லாம் போன ட்ரீக்கு அழகா கலரா லைட்ஸ் போட்டது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ட்ரீஸ் எல்லாம் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த ட்ரீஸை பாக்குறதுக்கு, அதாவது லீஃப் உள்ள ட்ரீஸ் நிறைய பேர் பார்க்க ஆசைப்படுவாங்க, லீஃப் இல்லாத ட்ரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. பட் அதையும் இன்ட்ரெஸ்டா ஆக்குறதுக்காக அழகா லைட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஜென்ரலா இந்த டிசம்பர் மந்தோட மூட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு அப்படியே செட் பண்றேன். உங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை எடுத்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து நிறைய பேர் டெக்கரேஷன் வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் சின்னதாக வந்து ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி நிறைய கான்டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து லைட்ஸ் கான்டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து யாரு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் கான்டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வின்டர் கான்சர்ட்ஸ் இருக்கும். நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க, கொயர்ல இருக்காங்க, பேண்ட்ல இருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல வந்து லீவ் சொல்றவங்க, அப்புறம் ஒர்க் போறவங்க, அதெல்லாம் ஒரு இதுக்கு வந்துடுவாங்க. இந்த வீக்ல இருந்து நான் கிடையாது ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் ஸ்கூல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஃபுல் ஆஃப்ல இருக்குவாங்க. அதே மாதிரி நிறைய பேக் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்ஸும் வீட்டுல இருப்பாங்க இல்லையா, கேக்ஸ், குக்கீஸ் இதெல்லாம் மேண்டேட்ரி. அது வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட் டுகெதர்ஸ் இருக்கும், பார்ட்டிஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த இயர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான பார்ட்டிஸுமே இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி கேதரிங்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேதரிங் இருக்கும். கிறிஸ்மஸ் மூவிஸ்ன்னு போடுவாங்க, அதோட சீரீஸ்லாம் வாங்கி வச்சிடுவோம். ஏன்னா வந்து வெளியே எங்கேயும் போக முடியாது, ரொம்ப கோல்டா இருக்கும். இப்ப நம்ம லைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுவே வந்து -டிகிரில தான் இருக்கு. அதனால நாங்க கார்லயே உட்காந்துதான் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீட்லயே வந்து மூவிஸ் பார்ப்போம். இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த் அப்படின்றதே வந்து அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்களை நிறைய பண்ற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்னா பார்த்து சிரிச்சு பழகி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா தான் இந்த டிசம்பர் மந்த் இருக்கும். அதோட நெக்ஸ்ட் நம்மளுக்கு நியூ இயரும் வரும். ஸோ அதுக்கு ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா அந்த ஜான்வரில இருந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே அந்த ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு ரெஸ்யூம் பண்ற ஒரு டைமா இருக்கும். இந்த லைட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லான ஜெம்ஸை வந்து இந்த மரத்துல ஒட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னும் வைப்ரண்ட் கலர்ஸ், இந்த லாவெண்டர் கலர், அப்புறம் வந்து அந்த கிரீன், பிங்க், எந்த கலர் இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்க வந்து இந்த இடத்த ஒரு 3 வாட்டி, அது ஒரு லூப் மாதிரி தான் இருக்கும், நாங்க வந்து ஒரு 3 வாட்டி அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தோம். நாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பிளேஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஹர்ஸ் ஸ்நாக் ஃபேக்டரி. நம்மளுக்கு வந்து இந்த பிராண்ட் நீங்க வந்து ஷாப்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அவங்களோட சிப்ஸ், அந்த பார்பிக்யூ சிப்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க செல் பண்ற ஒரு ஃபேக்டரி தான் இது. அவங்க வந்து பண்ற இந்த கிறிஸ்மஸ் லைட் டிஸ்பிளே தான் பிஏல இருக்கு. டெலாவேர் டு பிஏ இந்த இடம் போறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ். இது உங்களுக்கு ஜனவரி 5 வரைக்குமே இது இருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு கூட நீங்க போய் பார்க்க போகலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். இது ஈவினிங்ல இருந்து உங்களுக்கு டான் வரைக்குமே உங்களுக்கு இது ஓப்பன் தான் இது.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த லைட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த டிசம்பர் வைப்ஸும் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.